The following discusses a real criminal case and may contain sensitive or disturbing details. Hello. Hello. Hi. Hi, hello. எப்படி இருக்கீங்க? அப்படிதான் இருக்கும். என்னடா? இன்ச்சு கூட நகரல. அப்படியே தான். நான் எப்படி உங்களோட உடல் நிலவல் எப்படி இருக்கு? உடல் நிலவல் கொஞ்சம் மோசமாக தான் இருக்கு. ஓகே ஃபைன். நத்திங் டு என்னத்தை யோசிக்கிறேன்? பிரேஷன் சாப்பிடுறது. லைட்டாக பசிக்குது. லைட்டாக பசிக்குது. இப்போ முடிச்சுட்டு நாங்கள் வந்து இப்போ எவ்வளோ ஒரு 3 ஹவர்ஸா 4 ஹவர்ஸா ஒரு 3.5 hours கண்டினியூஸாக பேக் டு பேக் எபிசோட் எல்லாம் உங்களுக்காக தான். உங்களுக்காக உனக்கு எப்போ அவன் தான் கூட கதை கடவுள் நான் கைக்கணுமா அப்போ தான் தொடங்கிட்டேன். ஸோ இது மறுபடியும் ஒரு ட்ரூ கிரைம் டிகில் சம்பவம். கொஞ்சம் நாங்கள் இப்போ பண்ணின ட்ரூ கிரைம்ஸை விட கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டிஃப்ரெண்ட் இதை விட இன்னும் டிஃப்ரெண்ட் பண்ணின டிஃப்ரெண்ட். நாங்கள் இவ்வளோ நாளாக சொன்னதே ஒவ்வொன்று டிஃப்ரெண்டாக தான் வருது. இது அதில் விட எலைசால வந்து ஒரு மிஸ்டீரியஸான ஒரு டெப்ட் கிறிஸ் கிராமர் அண்ட் லிசான ஃப்ரோன்ஸும் ஒரு மிஸ்டரி தான். தென் ரேச்சல் பார்பர் வந்து மிஸ்டரி இல்லாமல் இட்ஸ் லைக் மோர் லைக் ஒரு சைக்கோ மாதிரியா. மற்றது என்ன ஒன்று நீ சொன்னது இட்ஸ் அதுவும் ஒரு மென்டல் ஸ்டேட் ஒரு சைக்கலாஜிக்கல் அப்படி தானே போகுது. ஆனால் எல்லாம் பார்த்தாலும் எல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட் இதில் போகுது. ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு கோர் டிஃப்ரெண்டாக இருக்கு. இதுலேயும் அப்படித்தான். இதுலேயும் என்னமா இந்த நாளை தாண்டி என்ன ஒரு தீம் வந்து கொஞ்சம் வேற மாதிரி. பிகாஸ் இட்ஸ் நாட் லைக் ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் மாதிரி அப்படி ஒன்றும் இல்லை. இது ஒரு காமெடி ரோம்காம் ரிலேஷன்ஷிப் மேட்டர். ஓகே, ரிலேஷன்ஷிப் மேட்டர் தான் இது. சொல்லுங்க. ஸோ இது இந்த ஓப்பனிங் இந்த கதையின் ஓப்பன் பண்ணா ஃப்ரேம் பாருங்க ஜி. ஸோ 28th of January 2009. இப்போ ஒரு 2 நாளைக்கு 17 years முதல் ஒரு சிசிடிவி கேமராவில் ஃபுட்டேஜில் பார்க்க 2 பேர் வந்து ஒரு ஆம்பளையை தூக்கி கொண்டு காருக்கு ஏற்றினோம். 2 பேரான என்ன பேருன்னு தெரியும். 2 ஆம்பளையர் வந்து ஒரு ஆம்பளை காருக்கு கொண்டு போயினோம். ஒரு சில மொமெண்ட்ஸ் கழிச்சு அந்த 2 பேர் வந்து ஒரு பொம்பளையன் தூக்கி கொண்டு காருக்கு கொண்டு போயினோம். ஒரு few seconds கொண்டு வந்து என்ன கார்க்குள்ள ஏத்திட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு பிறகு உடனே ஒரு சில நொடிகள் few moments-க்கு பிறகு அவன் டெஸ்டினேஷன் என்னென்றால் வெஸ்ட் மிடில்செக்ஸ் யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டல் இன் வெஸ்ட் லண்டன். ஸோ யூகேல நடக்குது. சில நொடிகளுக்கு முதல் இந்த சிசிடிவி இன்சிடென்ட்டுக்கு முதல் 2 பேருக்கு அந்த 2 பேர் அந்த ஆம்பளையும் அந்த பொம்பளையும் தே ஹேட் டின்னர். டின்னருக்கு பிறகு அந்த ஆம்பளைக்கு வந்து கொஞ்சம் டிசியாக தலை சுற்றுது. அவருக்கு வடிவா தெரியல. ஹி ஃபீல்ஸ் லைக் வெரி அன்கம்ஃபர்டபுள். ஹீஸ் வாமிட்டிங் ஆல் த டைம். சத்தி எழுதுன்னு இருக்கிறார். அண்ட் பார்த்தால் ஒரு கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருக்கிறார். ஓகே, சாப்பிட்டு உடனே அவாக்கு அப்படி இல்லை பெருசா. அவாக்கும் கொஞ்சம் அப்படி ஆனால் அவருக்கு வந்து கொஞ்சம் ஹீஸ் லைக் அவர்கிட்ட கண்டிஷன் வந்து வேர்ஸ் ஆகுது. ஒரு கிரிட்டிக்கல் கண்டிஷனுக்கு போகிறார். டாக்டர்ஸ் டக்குன்னு கண்டுபிடிக்கணும், குயிக்காக கன்க்ளூட் பண்ணினோம். இட்ஸ் ஒரு பாய்சனிங். அந்த ஆம்பளை வந்து இது ஒரு பாய்சனிங். பட் இட்ஸ் நாட் த ஃபர்ஸ்ட் டைம். ஃபர்ஸ்ட் டாக்டர் கண்டுபிடிக்கணும். இது இவைக்கு முதல்ல வந்து நடக்கல, ஏற்கனவே வேற ஆக்களுக்கு நடந்திருக்கு. ஒரு வாட்டி அவருக்கு நடந்திருக்கு. அவருக்கு இது முதல் இல்லை. அந்த ஆம்பளைக்கு வந்து இட்ஸ் நாட் த ஃபர்ஸ்ட் டைம். ஒரு டாக்டர்ஸ் மேலே வந்து அவர்கிட்ட உடம்புல வந்து பாய்சனிங் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஆனால் இப்போ மற்றவா அவாக்கும் அந்த ஃபீல் இருந்தது. அவாக்கும் அவாண்ட பொடியிலையும் அது பிரவரன். பட் அவாக்கு வந்து அவ்வளோ அப்படி ஒரு ஃபீலிங் அவர மாதிரி இல்லை. ஆனால் அவாக்கும் ஓரளவுக்கு ஓரளவுக்கு. பட் இவருக்கு இட்ஸ் நாட் அ ஃபர்ஸ்ட் டைம் தட் ஹீ இஸ் பாய்சன்ட். ஓகே, ஆனால் என்ன பிரச்சனை என்றால் டாக்டர்ஸ் மாதிரி கண்டுபிடிக்கல வாட் கைண்ட் ஆஃப் பாய்சன் இட் இஸ். ஏதோ ஒரு பாய்சன் அந்த டாக்ஸின் கண்டுபிடிக்கணும் இல்லை. ஏன்னா பிகாஸ் இட்ஸ் டிஃபிகல்ட் டு ஃபைண்ட் அவுட் அவைக்கு என்னவா இது இருக்குமெண்டு இப்போதைக்கு அவைக்கு தெரியலை என்னென்னு.
ஸோ ரேஸ் அகெயின்ஸ்ட் டைம் தொடங்குது பிகாஸ் அவர் கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருக்கிறார் அண்ட் அவரை காப்பாற்ற முடியல பிகாஸ் அந்த ஆன்டிடோட்னா கேக்கன் மித்தல் அது என்னென்ன தெரியாது என்ன டாக்ஸின் தெரியாது என்ன டாக்ஸின் தெரியாது அதனால வந்து they cannot give an antidote for அந்த பாய்சன் ஸோ ரேஸ் அகேன்ஸ்ட் டைம் தொடங்கிட்டு அண்ட் அதுக்கு ஏற்ற மெடிக்கேஷன் இல்லாட்டிக்கு he will eventually die அவர் செத்துடுவார் அண்ட் நான் சொன்ன மாதிரி தான் ஸோ இட்ஸ் அந்த ட்விஸ்ட் என்னென்னா இட்ஸ் த செகண்ட் அட்டெம்ப்ட் டு கில் அந்த மேன் ஸோ இட்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன் வீக்ஸ் பிஃபோர் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் வந்து ஃபெயில் ஆயிருக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? I think someone who is trying to kill him multiple time அது ஒன்று வைஃபாக இருக்கு வைஃபோ கேர்ள் ஃப்ரெண்டோ அது அப்புறம் ஓகே அது அவளோட இருந்து சாப்பிட்ட ஒரு ஆள் அவள் வந்து மேபி இதாக இருக்கலாம் ஆனால் ரெண்டு பேருமே அதுவும் பொய்சனஸா என்ன கொலை பண்ணுறவன் ரெண்டு பேருமே ஒரே மாதிரி and we're talking about we are in UK okay so, western modern progressive country developed ஆன country பட் டாக்டர்ஸ் மேருக்கு வந்து என்ன டாக்ஸின்னு தெரியல இது வந்து ஆப்பிரிக்காலையோ இல்லாட்டிக்கு சில ஏஷியன் கண்ட்ரீஸ்ல நடந்திருந்தா ஒரு சவுத் அமெரிக்கா நடந்திருந்தா we could like okay because maybe they don't have the facility of அதான் இப்படி ஒரு டெவலப்ட் கண்ட்ரியில் இப்படி அதான் அவளை கண்டுபிடிக்க முடியாமல் தட்ஸ் வியர்ட் ஆக்சுவலி ஆனால் அதான் ஆக்சுவலி மோட்டிவ் என்னன்னு தெரியல அது என்னென்னாலுமே இருக்கலாம் ஏன்னா இட்ஸ் லைக் அவை வந்து அஃபேராக இருக்கலாம் அவர் ஏமாத்தினவராக இருக்கலாம் இல்லாட்டி அவர் ஏமாத்துறவா இருக்கலாம் காசாக இருக்கலாம் என்ன வேண்டாலும் இருக்கலாம் என்னட்டு அவரே அவனோட லைஃப் முடிக்க போறாரு பட் வி நோ தட் ஹி வில் டை ஆக்சுவலி பிகாஸ் நீ சொன்ன தூக்கி போயிடும் டாக்ஸின் இல்லை கண்டுபிடிக்காட்டிக்கு என்ன அந்த ஆன்டிடோட் கண்டுபிடிக்காட்டிக்கு ஹி வில் டை இல்லை பட் யூ செட் தட் தீஸ் ஆர் த டூ அதை தூக்கின்னு போயினும் அதுக்கப்புறம் தான் ஹாஸ்பிட்டலில் போயிடும் அவை தான் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் அந்த ரெண்டு கைஸ் இருக்கு அந்த ரெண்டு ஆம்பளை இருக்கு அவை தான் தூக்கிக்கொண்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிடும் ஓகே ஸோ அந்த ரெண்டு கைஸ் அவைக்கு தெரிஞ்சாக்கு அவட்ட நெஃப்யூஸ் அவை ரெண்டு பேரும் நெஃப்யூஸ் அவட்ட அக்காண்ட பிள்ளை ரெண்டு பேரும் அக்காவோ தங்கச்சியோ சிஸ்டர் பிள்ளை நோ அதான் இல்லை என்ன இல்லை எனக்கு வந்து ஒரு டாக்குமெண்டரி ஐ திங்க் ஏன்னா இன்ஸ்டா அந்த ஷார்ட்ஸில் ரெண்டு பார்த்தேன் நான் லைக் டூ பிரதர்ஸ் No, in the story is very it's not that popular. இல்லை அதுவும் இருக்காது அது வந்து அமெரிக்காவில் நடந்தது இது யூகே இது வெஸ்ட் லண்டன்ல நடந்தது இல்லை நான் அதை யூஸ் தான் இருக்காது ஸோ செட்டிங்குக்கு வரேன் ஸோ சொன்ன மாதிரி தான் இது வெஸ்ட் லண்டனில் எஸ்பெஷலி எங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்ச ஒரு இடம் சவுத்தோல் எஸ் தமிழாக்கள் நோ இட்ஸ் சிக்ஸ் இந்தியன் பீப்புள் ஸோ ஃபெல்டைம் அண்ட் சவுத்தோலில் வந்து கனவேர் இந்தியன் ரூட்ஸ் பாகிஸ்தானிஸ் கனக்கு நாங்களும் எத்தனை சவுத்தோல் ஃபுல்லாக இருக்கு அந்த 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 சிட்டிஸ் ஆஃப் சவுத்தோலே ஒரு வைப்ரண்டான சிட்டி தானே லைக் ரோடா கடைகள் இருக்கும் சாப்பாடு கடைகள் இருக்கும் காளான் அந்த கோர்ன்ஸ் கூட தெரியுமா பிரியாணி கொண்டைனர் கணக்கு உடுப்பு கடைகள் ஸ்வீட்ஸ் கடைகள் நாங்கள் கூட சின்ன வயசுல போனாங்க அப்ப எனக்கே நானும் உண்டு அண்ணன் விவர் லைக் எல்டர்ஸ் 16 எங்களோட பேரண்ட்ஸ் வேர் லைக் இந்தாங்க 20 pounds என்ன வேணாலும் செய்யுங்க கடைசியில மட்டும் இந்த இடத்துல நோ ஃபோன்ஸ் நோ இன்டர்நெட் ஒன்றுமே இல்லை ஒரு 4-5 hours சவுத்தால ஃபுல்லா கிட்ஸ் விவர் லைக் கிட்ஸ் ஸோ அந்த ஒரு வைப்ரண்டான சிட்டியா பிகாஸ் லாட் ஆஃப் இந்தியன் பீப்புள் பாகிஸ்தானி பீப்புள் பங்களாதேஷி பீப்புள் லிவ் தேர் அண்ட் இதில் வந்து இந்த கதையின் மெயின் ப்ரொட்டகனிஸ்ட்க்கு பேர் வந்து லக்விந்தர் சீமா அவரை வந்து லக்விந்தர் சீமா அவரை வந்து லக்கி என்னன்னு கூப்பிடுறது லக்கி அண்ட் ஹீ பிலாங்ஸ் டு த சிக் கம்யூனிட்டி அண்ட் சிக் கம்யூனிட்டி வந்து இப்போ எங்கட தமிழ் கலாச்சாரத்தோட கொஞ்சம் ஒப்பிடலாம் தான் பார்க்க லாட் ஆஃப் சிமிலாரிட்டிஸ் ரிலிஜனால ஸோ டிஃப்ரெண்ட் ரிலிஜன் இருந்தாலும் பட் யூனோ திங்ஸ் லைக் ஃபேமிலி வெல்பீயிங் மேரேஜ் எல்லாம் சேம் தானே அண்ட் சிக் கம்யூனிட்டிலேயும் வந்து அந்த ஆனர் ஷேம் அதுவும் வந்து ஒரு பெரிய ஒரு திங் தானே அண்ட் சிக் கம்யூனிட்டிலேயும் லைக் அந்த கல்யாணம் கட்டினால் யூனோ அந்த அரேஞ்ச் மேரேஜ் மற்றது பிரிகிற டிவோர்ஸ் எல்லாம் அப்படி it's not like ஒரு taboo மாதிரி it's not usual it's not usual and arranged marriages are like very common எங்கட மாதிரி தான் பட் தேர் எங்கட்ட மாதிரி தான் யூனோ லவ் மேரேஜ் இஸ் ஆல்சோ a big part
ஸோ தேர் லைக் இவால்விங் பிகாஸ் தேர் லிவ் இன் த யூகே லிவ் பண்ணால இப்போ இங்கே எங்களோட வெஸ்டர்ன் யூரோப்பில் எங்களோட கலாச்சாரம் ஆயிட்டான். ஸோ லைக் அரேஞ்ச் மேரேஜ் இஸ் அ திங் பட் லவ் மேரேஜ் இஸ் ஆல்சோ a thing டெண்டேம் ஒரே மாதிரி தான். ஸோ அதனால் ஃபேமிலி இன்வால்வ்மெண்ட் கம்யூனிட்டி ரெப்புடேஷன் எல்லாம் ஒரு பவர்ஃபுல்லான ஃபோர்ஸஸ் இந்த சிக் கம்யூனிட்டியில். லக்கி வந்து இந்தியாவில் பிறந்தவர் பட் ஒரு டீனேஜராக ஐ திங்க் ஸோ 12, 13, 14, 15 இயர்ஸில் யூகேக்கு வந்துட்டார். ஏனென்றால் அவன் பேரண்ட்ஸ் வந்து நோ ஒரு 18 இயர்ஸ் இருக்கும். ஏனென்றால் அவன் பேரண்ட்ஸ் வந்து ஒரு அரேஞ்ச் மேரேஜ் அவருக்கு செட் பண்ணிடணும். அதனால் அவர் லண்டனில் அதனால் அவர் வாரார். ஸோ அவர் அக்ரி பண்ணுறார் அந்த உமனை கல்யாணம் கட்டுறதுக்கு. அவன் அப்பா அம்மா சூஸ் பண்ணது. அண்ட் வி ஆர் டாக்கிங் அபவுட் 1990s. அவ வந்து இந்தியாவிலேருந்து வாரா ஒரு வாட் அது தெரியல வடிவா. ஐ திங்க் ஷீ ஆல்ரெடி லிவ்ட் இன் தி யூகே. அண்ட் ஹீ இஸ் லைக் அவர் வந்து கல்யாணம் கட்டுறது தான் அவர் தான் போறார் யூகேக்கு போறார். அவர் தான் யூகேக்கு போறார். இது 1990s நடக்குது. ஸோ இட்ஸ் லைக் தி சேம் டைம் எங்கட பேரண்ட்ஸ் இங்க வந்து டைம் கல்யாணம் கட்டி early 90s. ஓகே என்ன 90s நடக்குது. இந்த ஹாஸ்பிடல் போன அது இந்த வருஷம் நடக்குது 2008 like 2009. So it's like உண்ட ஸ்டோரி மாதிரி தான் கிட்டத்தட்ட இயர்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான் கிடக்கு. அந்த வருஷம் கூட அந்த டிகிரி சம்பவங்கள் And நான் சொன்ன மாதிரி தான். ஸோ டிவோர்ஸ் இஸ் லைக் ரியலி அன்காமன். பட் அவர் லக்கிக்கும் அவர் வைஃபுக்கும் ஒத்து வரையில படிவா. மேபி பிகாஸ் டியூ டு த ஃபேக்ட் அது அரேஞ்ச் மேரேஜ்ன்றதால செட் ஆகல வைக்கி லாட் ஆஃப் அரேஞ்ச் மேரேஜ் வந்து இப்போ எங்களோட பேரண்ட்ஸ் கூட அப்படித்தானே அரேஞ்ச் மேரேஜ். இந்த பேரண்ட்ஸுக்கு ஹாஃப் இருந்தது. பட் உங்களோட பேரண்ட்ஸுக்கும் அப்படித்தானே. இப்போ 30 இயர்ஸாக நல்லா தான் இருக்கேன். பட் அங்கங்க மிஸ் ஆகுறதுக்கு லவ் மேரேஜுக்கும் வந்து பிரச்சனை இருக்கு. அந்த மாதிரி இதுல அதுக்கு பிரச்சனை இட்ஸ் காமன். ஐ மீன் சுவிட்சர்லாந்துல வந்து டிவோர்ஸ் ரேட் இஸ் 50%. Okay, every second person is getting divorced. பட் எங்கட கம்யூனிட்டில பாக்க I would say ஒரு 100 marriagesல maybe 2 or 3 மிஸ் ஆகும். 2-3% அப்படிதான். because எங்கட கம்யூனிட்டி அப்படித்தானே டிவோர்ஸ்ன்றது வேண்டாம். அதனால புரிந்துணர்வு ஒத்துக்கொண்டு போங்கவன் அப்படிதான். சில டைம்ஸ் அது குட், சில டைம்ஸ் குட். பட் இட்ஸ் a reason, but இது வேற டாபிக். And but our parents were like chilled. Okay, they think like okay, he's still young. He's still young, so it's like around his 20-ish years then அவருக்கு. அதனால they think like okay, அவே ஹோப் பண்ணினம் he can like start over, remarry. Even okay, they accept like divorce பண்ணிட்டு they think like அவருக்கு இப்ப young தானே, maybe he can like திருப்பி ஒரு கல்யாணம் ஒன்று அமைஞ்சால் he can have like children and so on. And அவர் வந்து லோன்லியாக ஃபீல் பண்ணக்கூடாதனால அவர்கிட்ட சிஸ்டர், அவருக்கு பேர் நரிந்தா, அவள் வந்து அவருக்கு சான்ஸ் கொடுக்குறா. எங்கட வீட்டை வந்துடுறேன், நீ என்ன தனியாக தானே எங்கட டிவோர்ஸ் ஆகிட்ட, நீ எங்கட வீட்டை வந்துடுறாண்டு. அண்ட் லக்கி வந்து ஒரு ஃபேமிலி பர்சன். அவர் வந்து ஒரு தனியாக பெருசா அவர் ஒரு கெமிக்கல் கம்பெனிலாம் வேலை செய்கிறார். அந்த வீடா போய் ஸ்ப்ரே அடிப்பி நம்ம இந்த பூச்சி அளவில் வரக்கூடாது. பட் அவர்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாம் சொல்லினா ஹீஸ் லைக் ஒரு ஃபேமிலி மேன். அவருக்கு வந்து அந்த ரிலேஷன்ஷிப் தேவை. அண்ட் பார்த்தால் அவர்கிட்ட நரிந்தா, அவர்கிட்ட சிஸ்டருக்கு வந்து பிள்ளைகள் இருக்கு தான், நம்ம அவை தானே தூக்கினோம். எஸ். ஸோ அதனால வந்து அவருக்கு ஹீஸ் லைக் ஓகே யா, அவையோட சேர்ந்து இருக்கிறதுக்கும் அவருக்கும் ஒரு புது மீனிங் ஒன்று கொடுக்கும் வாழ்க்கையில். பிகாஸ் ஹீஸ் லைக் டிவோர்ஸி. அதனால அண்ட் அவர்கிட்ட சிஸ்டர் தான் இதை அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறா, அவரா போயில சொல்லி ஓகேண்ணா. எக்ஸாக்ட்லி. அண்ட் தென் அவா வந்து சவுத்தோட இருக்கிறா, பெரிய ஒரு வீடு, கூட்டு குடும்பம். இட்ஸ் காமன். இந்தியா, ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், பங்களாதேஷ்ல இட்ஸ் காமன் கூட்டு குடும்பமாக இருக்கிறது. அண்ட் இப்போ வந்து நான் ஃபேமிலி ஸ்ட்ரக்சரை சொல்கிறேன், அந்த வீட்டில் ஆரெல்லாம் இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லக்கி. ஸோ லக்கி ஹீஸ் டிவோர்ஸ்ட். அந்த வீட்டுக்கு சப்போர்ட், ஒரு மென்டல் சப்போர்ட்டுக்கு அந்த வீட்டை போகிறார். தென் நரிந்தா வந்து லக்கின்ற சிஸ்டர் அண்ட் அவர்கிட்ட ஹஸ்பண்ட், நரிந்தான் ஹஸ்பண்ட் அண்ட் நரிந்தாண்ட சில்ட்ரன். ஓகே. ஸோ வி ஹேவ் லக்கி, தென் லக்கின்ற சிஸ்டர் நரிந்தா வந்து அவன் ஃபேமிலியோட அங்கே இருக்கிறான். பட் நரிந்தாண்ட ஹஸ்பண்ட், ஸோ லக்கின்ற அத்தான மச்சான தெரியாது, அவ அக்காவா தங்கச்சியே தெரியல. பட் அவர்கிட்ட பிரதர் இன் லா, அவர்கிட்ட பிரதரும் அந்த வீட்டான் இருக்கிறார்.
நரிந்தாண்ட ஹஸ்பண்ட் அண்ட் பிரதர். ஹஸ்பண்ட் பிரதரும் அங்க தான் இருக்கு. ரெண்டு பேர்ட்ட பிரதரும் அங்க இருக்கணும். நரிந்தாண்ட பிரதரும் அங்க இருக்கிறார். லக்கி அவர்ட்ட ஹஸ்பண்ட் அண்ட் பிரதரும் அங்க இருக்கு. அவர் வந்து அவருக்கும் கல்யாணம் ஆயிட்டு. ஓகே. அவர்ட்ட வைஃபும் அந்த வீட்ல இருக்கு. பெரிய வீடோ இல்லாட்டி but I think there is very usual. சின்ன வீட்லயே கணபேர் இருக்கு. 10-15 பேர். So இதுல ஒரு 7-8 பேர் தான் இருக்கணும். புள்ளியோட include. So we have like Lucky, we have Lucky and sister Narinda and the husband, and Narinda and the husband and Narindakum pulle two kids I believe. But Narinda and the husband and the brother and his wife. அவருக்கு புள்ள இல்ல. வைஃபும் இருக்கா. வைஃப் இருக்கு. அவருக்கு புள்ள இருக்கு. நான் ஆனா அவரும் அவன மனசியோட கோவிச்சிட்டு அங்க வந்திருக்காரு. அவருக்கு பிரச்சனை இல்ல. அதான் என்னடா இந்த பக்கத்துல இவனும் வர்றான் அந்த அவரும் வர்றான். அவருக்கு 3 புள்ள. அவருக்கு 3 புள்ள இருக்கு. இவருக்கு 2 அவருக்கு 3 2 5 Narinda 4 பேர் 9 Lucky 10 பேர். 10 பேர். I think it's common like that. France ல எல்லாம் common like நிறைய பேர் சேர்ந்திருக்கு. And now என்ன இதண்டா அந்த வைஃப் இருக்கிறாரோ நரிந்தாண்ட பிரதர் இன் லா அண்ட் மெனிசி. நரிந்தாண்ட பிரதர். அவங்க பேர் வந்து லக்வியர். இந்த பஞ்சாப் கம்யூனிட்டிலே அந்த சிமிலரான நேம். வேற பேர் லக்விந்தர், லக்கி. அவ பேர் லக்வியர். இதுல என்னென்றால் லக்வியர் அண்ட் ஹஸ்பண்ட் மீனிங் நரிந்தாண்ட பிரதர் இன் லா he is like 17 years older. அவாவுட அதுவும் ஒரு அரேஞ்ச் மேரேஜ் தான். Okay, 17 years. Yes. And அவக்கு வந்த என்ன ஃபீலிங் என்றால் she feels trapped, unhappy, okay. Because an age difference, and அவ வந்து ஒரு teenager. அப்போ 15 or 16 years தான் அவக்கு. he was like almost more than 30. He was like more than 30, yeah. அவட child marriage. அப்படிதான் சொல்றேன். எனக்கு படிவா தெரியல, பட் under 18 அண்ட child marriage தான். Yes. And Lucky அந்த வீட்டை போவேக்க that is like அந்த 90sல அது நடக்குது. yeah 2009 வரைக்கும் அவங்க எல்லாருக்குமே like 20 years older almost. Lucky அந்த வீட்டுக்குள்ளக்க என்டர் ஆயிக்கே அவக்கு 3 children. லக்வியருக்கு அவன் ஹஸ்பண்டுக்கு அவன் வைஃப் பிரசன்ன children வரணுமோ? என் பிரசன்ன children வரணுமோ? இல்ல நான் சொல்றேன் அந்த ஃபேமிலி கான்ஸ்டலேஷன் எத்தனை பேர் அந்த வீட்டை இடிக்கணும்னு. 10 வருஷமா she feels very unhappy. அந்த 10 வருஷத்துல அவக்கு 3 புள்ளைகளும் பிறந்துட்டு அவரோட. But she's இப்பதான் 16 இல்ல கல்யாணம் கட்டக்கு 16. ஓகே நெக்ஸ்ட் புள்ள பிறந்தவரும் 16 10 வயசுல கல்யாணம் நடந்தது. அவரோட இருக்கிறதுக்கு அவட்ட பேர் மென்ஷன் பண்ணல. அவ வந்து சுந்தர்னு கூப்பிடுவோம். சுந்தரம். சரி சுந்தர். லக்வியர் அண்ட் சுந்தர் சேர்ந்து இருக்கிறதுக்கு காரணம் வந்து அவன் சில்ட்ரனால அவ சேர்ந்திருக்கணும். அண்ட் லக்கி என்டர் ஆயிக்க லக்வியர்ன்ற லைஃப் வந்து சேஞ்ச் ஆகுது. அவை வந்து க்ளோஸ் ஆயினம். நல்ல ஒரு புரிந்துணர்வு அவைக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழகினம். பட் இவென்ச்சுவலி அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு அஃபேரா மாறுது. Yes, affair. Because Luckvier and Lucky are more or less the same age. I think even the same age. Okay. ரெண்டு பேரும் சேம் ஏஜ். ஆனா ரிஸ்க் வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீம். ஒரே வீட்டை அண்டர் ஒன் ரூஃப். அவாக்கு புள்ளைகள் இருக்கு. இவர் வந்து இவன் அக்கான வீட்டை இருக்கிறார். ஸோ அப்படி பார்க்க அண்ட் லக்வியர் ஹஸ்பண்டும் அந்த வீட்டான இருக்கு. சுந்தரம் அங்கே தான் இருக்கு. எஸ். ஸோ அந்த சுந்தரமாக தான் இருக்கிறேன். அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து கம்ப்ளீட்லி சீக்ரெட்டாக தான் இருக்கணும். யா. ஸோ திஸ் இஸ் லக்கி. ஹேண்ட்ஸம் தான். அண்ட் திஸ் இஸ் லக்வியர். இதுல பாக்க அவ பாக்க கொஞ்சம் பழைய போட்டோ. பட் அவை ரெண்டு பேரும் ஒரே வயசு. So this is Lucky and this is Luckvier. Okay, இவனோட மனசுல போட்டோ இல்ல. No. நீ சுந்தர பார்க்கணும்னு நினைக்கிறேன். சுந்தர் சல்மான் சுந்தர் சுல்தான். Now Lucky thinks like okay கொஞ்சம் இடம் கனபேர் தான் இருக்கணும். நான் இந்த சிஸ்டர் அவாக்கும் ஒரு பிரைவேட் லைஃப் இருக்கணும் தானே. He saves enough money and moves out to Feltham. Feltham is like ஒரு 25 நிமிஷம் கார்ல சவுத்ல விட்டு 25 நிமிஷம் தான். லண்டன்ல ஒரு 1.5 மணி நேரம் அண்டர் கிரவுண்ட்ல போடும். Yes. and அவர் வீடு வாங்கி போவேக் அவன் ரிலேஷன்ஷிப்புக்கும் ஒரு பிரைவேட் பிசிக்கல் ஸ்பேஸ் ஒன்று கொடுக்கு. at Lucky இருக்கும். And தனியா இருக்கிறார். அவர் தனியா இருக்கு. ஆனா இந்த ரிலேஷன்ஷிப் இஸ் லைக் மோர் தென் செக்ஸுவல். Like yes, they're like உண்மையா ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும். அவ வந்து ஒவ்வொரு நாளும் விசிட் பண்றா. அவரை லக்கி ஒவ்வொரு நாளும் விசிட் பண்றா. ஹவுஸ் ஹோல்ட் கூட அவ தான் செய்யறா. எல்லாத்தையும் கிளீனிங் எல்லாமே அவ தான் செய்யறா.
அப்படி எல்லாத்தையும் இங்கேயும் செஞ்சு இங்க பிள்ளையில பார்க்கணும் அங்க வந்து மச்சான் இருப்பாதானே. இது வந்து வருஷக்கணக்கா போகுது லைக் 5-10 இயர்ஸ் அப்படி 15 இயர்ஸ் 15 இயர்ஸ் எஸ் 15 இயர் 10 பேரும் ஒரு டபுள் லைஃப் உண்டு மாடினம். ஓகே அண்ட் அது வரைக்கும் அவருக்கு கல்யாணம் வேண்டாம் அப்படியே மல்பியோண்டே இருக்கிறார். அவன் என் அம்மா அப்பா கேட்டிருப்பினம், சிஸ்டரும் கேட்டிருப்பான். he will be like எனக்கு இப்பதான் டிவோர்ஸ் ஆயினது because that's ஒரு வேலிடான ரீசன். அவருக்கு அந்த ஒரு பயம் இப்போதைக்கு எனக்கு வேண்டாம் இப்போதைக்கு வேண்டாம் எனக்கு இப்பதான் டிவோர்ஸ் ஆயினது எனக்கு. அண்ட் லக்கியர் வந்து பிரெக்னன்ட் ஆகுறான். லக்கிக்கு பிரெக்னன்ட் ஆகுறான். ஓகே ட்வைஸ் 2 தடவை. அது புள்ள பிறந்து திரும்பி பிரெக்னன்ட் ஆகுறான். நோ 2 தடவை அபோர்ஷன் செய்யணும். 2 தடவை அபோர்ஷன் செய்யணும். and I mean like புள்ள பிறந்தா I mean the whole the structure will be like exposed. and லக்கியருக்கு வந்து at that time she has 3 children. சுந்தரோட yeah. ஆனா இப்ப கேக்க இப்ப நிக்கணில அங்கேயும் செய்யறா இங்கேயும் செய்யறா. சுந்தர் என்ன பண்றாரு அதான் டவுட் வரே. அத நான் கேக்க வந்தேன். டவுட் வரே. சுந்தர் என்ன பிரச்சனைனா சுந்தருக்கு கேன்சர். எஸ் சுந்தருக்கு கேன்சர். அதனால வந்து for the longest periods அவர் வந்து on the hospital or even இந்தியால கூட ட்ரீட்மென்ட்க்கு அவர் இந்தியாக்கே போயிடுற ட்ரீட்மென்ட். இந்தியாக்கு போறாரு. நான் வீட்ல நின்றா கூட அவர் எக்ஸாஸ்டடா ஃபீல் பண்ற ரிகவரிங். அவருக்கு அந்த ஒரு கேர் he is like offline அவருக்கு. yes they have their like 30 வருஷம் ஒருத்தன் ஆஃப்லைன்ல வச்சு சரி சுந்தர் ஆஃப்லைனுக்கு போயிட்டா. ப்ரோ சுந்தருக்கு கேன்சர் ப்ரோ பவர் ப்ளவுஸ். and அதனால வந்து they are like disconnected. okay Lakvier and Sundar day-to-day movements, so they rarely speak to each other. So now what do you think? இப்போ வரைக்கும் உங்களோட இந்த ஃபேமிலி கான்ஸ்டலேஷன், இந்த அஃபேர் ஆஃப் லக்கி அண்ட் லக்வியர் எப்படி சொல்லியிருக்கேன். அண்ட் ரிகார்ட் அந்த ஸ்டார்ட்ல ஒன்று சொன்னானே, அந்த ஸ்டார்ட்ல தொடங்கிக்க வாட் டு யூ திங்க் லைக் உங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ் என்னமா இருக்கும் இந்த ஸ்டோரி எங்கே போய் முடியுமென்று? லைக் ஒப்வியஸ்லி இதில் வந்து இப்போ பார்க்க இதில் வந்து நாங்கள் இப்போ அந்த ட்ரூ அந்த க்ரைம் மூவிஸில் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் வந்து சஸ்பெக்டை தான் சூஸ் பண்ணிடணும் வேற இருக்கும்போது. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஏர் சஸ்பெக்ட் அஃப்கோர்ஸ் ஓடுமாக்க சஸ்பெக்ட் யாருன்னா மோஸ்ட்லி சுந்தர் வில் பி த ஃபர்ஸ்ட் சஸ்பெக்ட். சுந்தர் ஏதாவது எக்ஸ்போஸ் அவரை தெரிஞ்ச ஒருவேளை தெரிஞ்சது அது. ஆனால் எங்களுக்கு தெரியாது என்ன அது லக்கியும் லக்கி வீர்மண்டவே 2 பேரும் ஆல்ரெடி அவே தானே. நான் சொல்லல நீ சொல்லல நான் லக்கியோன்னு சொல்லல லக்கியோன்னு சொல்லல நீ நெஃப்யூன்னு சொன்னபடியா லக்கியோட. ஸோ அதனால சுந்தர் புட்பி அவை 2 பேருமே இருக்கலாம் மெயின் சஸ்பெக்ட். லைக் பாய்சன் லக்கி அவரை தெரிஞ்சபடியா அவர் இருக்கலாம். உனக்கு அதான் நான் இப்போ அது இந்த கதைக்கு ஒப்வியஸ்லி இன்னும் நிறைய ட்விஸ்ட்கள் இருக்கலாம். ஆனால் மெயின் கதைக்காக அவர் தான் சஸ்பெக்ட் இருக்கு. நானும் யோசிக்கிறேன்டா இப்போ என்ன அவன் வந்து பிள்ளைகளுக்கு தெரிஞ்சு பிள்ளைகளை கொண்டு போய் இல்லை பிள்ளைகள் வந்து ஆனால் வளர்ந்துருப்பீங்க. தூக்கி போயிடணும். அது வந்து நடிந்தான பிள்ளைகள் அக்காண்ட பிள்ளைகள் லக்கிண்ட அக்காண்ட பிள்ளைகள். அனி அவே தான் சொல்றீங்க அக்காண்ட பிள்ளைகள். அதே கொஞ்சம் பெரிய அக்கா. ஆனால் இவே வந்து அவாக்கு வந்து அவை இப்போ லக்கி வெரைக்கு பிள்ளைகள் பிறந்துட்டு தானே வைக்கு 3 பிள்ளைகள் பிறந்துட்டாங்க. அவே தேவர் லைக் ரியலி சில்ட்ரன். அப்போ சில்ட்ரன் தானே. அப்போ ஆனால் அவை 15 வருஷமா ரிலேஷன் 10 வருஷமா ரிலேஷன். அவே லக்கி வெரைக்கு சுந்தர் அண்ட் லக்வியர் வந்து 10 வருஷம் வாழ்ந்துட்டு சேர்ந்து எல்டஸ்ட் பிள்ளைக்கு 10 வயசு வைப்போம். அப்படின்னா ஓகே 25 இயர்ஸ் வந்துருக்குமே. ஓகே பெரிய அக்கா தானே. when we assume அவேண்டா இப்போ அப்படி சொன்ன இப்போ அவன் வந்து என்ன ஆக்சுவலி லக்கியை தான் பாய்சன் கொடுக்கறதுக்கு இருந்தான்டா. அவன் பிள்ளைகள் லக்வியர் பிள்ளைகள் பிள்ளைகள் அந்த குடும்பமே என்ன சுந்தரும் பிள்ளைகள் சேர்ந்து மாஸ்டர் பிளான் என்ன அவருக்கு பாய்சன் அவருக்கு மட்டும் பாய்சன் கொடுக்கணும் வேண்டியது அவன் வந்து தெரியாதனமா ஏன்னா அவர் சாப்பிட்ற சாப்பாடுல கொஞ்சத்தை எடுத்து அவன் சாப்பிட்டா அந்த பதற்றத்துல தான் நான் சொன்ன அந்த பொம்பளை வந்து பெருசா ஒன்றும் ஃபீல் ஆகலையே. அதான் அவங்க பெருசா ஃபீல். அதனால டவுட். அண்ட் எனக்கு இப்போ மேபி வர ஒருவேளை அந்த பொம்பளை லக்வீரா இருந்திருந்தால் ஆஃப்டர் சம் பாயிண்ட் ஷி ஃபீல்ஸ் மேபி கில்ட்டி அண்ட் சே ஓகே நான் வந்து இந்த அஃபேரை ட்ரேஸை அழிக்கணும்ன்றபடியா அவாவே லைஃப் ரிஸ்க் பண்ணிட்டு she wants like want to be clean, you know. okay 2 கிலோ போட்டு தக்காத
now நெட்ல வச்சு நினைச்சியா நெட்டில் வச்ச now ஒரு டர்னிங் பாயிண்ட் மாதிரி ஒன்று வருது. நான் சொன்னேன் தானே 15 இயர்ஸாக இந்த அஃபேர் போகுது. Lucky and Luckveer are now 39 years old. ஆல்மோஸ்ட் 40. Yes. And நீ சொன்னிதானே அவருக்கும் ஒரு ஃபீலிங் மாதிரி வந்தது இல்லையே தான் திருப்பி ரீமேரி பண்ணணும்னு. பட் நவ் ஹீ ஃபீல்ஸ் லைக் ஓகே எனக்கு ஒரு 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 ரிலேஷன்ஷிப் ஒன்று வேணும் which he can like show. ஒரு வழித்துணை யாரும் வழித்துணையா அந்த பப்ளிக்கா காட்டல. I mean that's like ஒரு 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 ஆண் பெண் இல்லை ஜெனரலாக 2 people ஆணாக இருக்கு பெண்ணாக இருக்கலாம் ஆண் பெண்ணாக இருக்கலாம். அவை அந்த ரிலேஷன்ஷிப் ஒன்று பாண்ட் ஆகி வெளி உலகத்துக்கு காட்டுற இட்ஸ் லைக் there are like only few things which are more beautiful than this. ஒரு சரியான ஆளை பிடிச்சி ஒரு 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 வழித்துணையா ஒரு வாழ்க்கைக்கு அவன் ஒரு 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 துணையா இருக்கிற ஒரு ஆளை to show the world, so not only like ஒரு affair மாதிரி உண்மையாவே ஒரு relationship so he feel like ஒரு publicly and acknowledged relationship ஒன்று வேணும். He wants children. Okay, he wants children as well. அவக்கு 3 பிள்ளைகள் but அவ சுந்தரன பிள்ளை தான். could not. Yes, and then he says even he wants to end on the double life. அவருக்கு வேண்டாம் because he wants like 15 வருஷத்துக்கு பிறகு he feels like it 15 வருஷம். That's a lot, man. யோசிச்சு பாரு 15 years ago it was 2011. 11 ல இருந்து இப்ப 26 வரைக்கும் அவ்வளவு things have changed. That's crazy. It's crazy, man. And we are talking from the 90s until 2009. millennium எல்லாம் தாண்டி எல்லாம் தாண்டி நீ பிறந்திருப்பேன். And now ஒரு ட்ராஜிக்கான விஷயம் நடக்குது. சுந்தரம் வந்து சாகுறார் கேன்சர் அனுப்பி. எஸ் அதனால அவர் சஸ்பெக்டா இல்லை இனி. சஸ்பெக்டா இல்லை, அவர் செத்துட்டார், கேன்சரால் செத்துட்டார். லக்வீர் இனி என்ன நினைக்கிறான்டால் ஓகே அவன் வழி இனி கிளியர், she can marry, he is dead. அவ வந்து லக்கிய கல்யாணம் செய்யலாம், ஒஃபிஷியல் ஆக்கலாம் எல்லாம் உண்டு. பட் லக்கி ஹாஸ் அந்த ஐடியா இல்லை, அவருக்கு அந்த ஐடியா இல்லை. he wants someone fresh மாதிரி. அவர் என்ன நினைக்கிறார் என்றால் தான் அவர்கிட்ட இப்போ பேரண்ட்ஸ் கிட்ட போய் சொன்னார் இது வந்து இந்த அத்தானோ மச்சான்ட அவர்கிட்ட பிரதர்ண்ட வைஃப், அத்தாண்ட மச்சான் சிஸ்டரா அத்தானோ மச்சானோ அவர்கிட்ட பிரதர்ண்ட வைஃப், அவர் செத்துட்டார். he feels like ஒரு விடவுட் மதர் ஆஃப் 3 children ஏற்றுக்கொள்ள மாட்டேன், பேரண்ட்ஸ் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், பேரண்ட்ஸ் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அவர்கிட்ட ஃபியூச்சர் பார்ட்னரா. பட் தட் மீன்ஸ் லைக் ஒரு 15 இயர்ஸ்க்கு பிறகு அவருக்கு அந்த லவ் குறைஞ்சிருது மோஸ்ட் ப்ராபப்லி. நோ லவ் குறைஞ்சது மட்டும் இல்லை, he is like convinced அவர்கிட்ட ஃபேமிலி வந்து இந்த மேட்சை வந்து they would be unhappy அக்ரி பண்ண மாட்டாங்க. அது இப்படி பார்க்க லக்வியர் எக்ஸ்பெக்டேஷனும் லக்கின் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து diverge very sharply. It's more like lucky things. Lucky when he couldn't have her, he wanted her. But now when he can have her, அவருக்கு வேண்டாம். அது வந்து ஹியூமன் சைக்காலஜி அது. Yes, it's like very toxic, man. Yeah, it's very level toxic, you know. Very level toxic because he's like playing with her feelings. அதனால even he's like அதுல எனக்கு obviously அது தப்பு தான், அஃபேரே தப்பு தான். I would not support that anyway. பட் இருந்தாலும் அவரும் இப்போ அந்த யோசிக்கிற விதம் like he wants like okay and parents accept பண்ண மாட்டேன்னு. ஆனால் 15 years affairல இருந்துட்டு so yeah, obviously it's a very toxic behavior. So now we are in the year 2008. ஒரு வருஷம் முதல் before இந்த சிசிடிவி இன்சிடென்ட்ஸ் நடக்கிறதுக்கு முதல் ஒரு கம்யூனிட்டி இவெண்ட், இந்த சிக் கம்யூனிட்டி இவெண்ட்டில் நரிந்தா வந்து லக்கிக்கு வந்து ஒரு கேர்ளை இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். அவன் பேர் வந்து குர்ஜீத்துக்கு வயசு 21. that's a big difference. பார்க்க அவருக்கு 39 வயசு, அவாக்கு வந்து 27 வயசு. திஸ் இஸ் குர்ஜீத் 18. ஓகே, என்ன ஆம்பளை இருக்கு ஃபோட்டோ கொஞ்சம் வர மாதிரி. ஓகே 21 வயசு. ஸோ குர்ஜீத் பொம்பளை தான். அண்ட் ஸோ நரிந்தா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அவைக்கு உடனே டேக் ஹிட் ஆஃப் வெரி குவிக்லி. அவைக்கு வந்து உடனே அந்த பத்திக்கிச்சு. அண்ட் ஒன்லி ஃபியூ வீக்ஸ் லக்கி ஒன்று ப்ரொப்போஸ் பண்ணுறார் 2008. மிட் அக்டோபர் வந்து அனௌன்ஸ் பண்ணினோம் வேலண்டைன்ஸ் டே 2009 they will get married. எல்லாம் சுட எல்லாம் உடனுடன் நடக்குது. அண்ட் ஆஃப்டர் 15 years அந்த ஒரு சீக்ரெட்டான லைஃபுக்கு பிறகு
Lucky becomes engaged to someone else in the span of weeks. உடனே Then a week. He spent 15 years with Yes, Lucky. sir, yeah. And now, or sila weeks, I don't know, I wanted to say 6-7 weeks. சரி ஒரு எபிசோட்லயே சொல்லிட்டேன் அது என்ன ஒரு போவதில்லை மேம். அண்ட் குர்ஜித் வந்து கல்யாணத்துக்கு முதலே லக்கியோட they move in together. ஓகே They move in together. And but Lucky, he has to do something. He must tell Lakvir, when the relationship is officially over. அதென்ன செய்யல. Gurjit knows about this. She knows about it, and she was okay with it. Lucky solitaire, and she's somehow 21 years. I don't know, man. How are you mature enough to? I don't think so. Yeah. I don't think as well. Yeah, but I think she's like so blended. She wants him. Yeah, she wants to marry him. எதுவும் சொல்லுங்க நீ. இல்ல 21 39 18 வயசு மேன். அவட்ட அஃபேர் வந்து 15 வருஷம். அவட்ட அஃபேர் தொடங்கிக்க குர்ஜித் was only 3 years old. அதான் இப்ப அதுவும் தாண்டி அவ வந்து அவரு தான் வேணும்னு சொல்றேன்டா. That's like very young, 21 and வரைக்க they are like very young, so அவளா கிளியரா திங்க் பண்ண முடியாது. கிளியரா திங்க் பண்ண முடியாது, அது ஓகே. ஆனா அவ இந்த இதுல இப்ப இது வந்து என்ன, இப்ப அந்த லவ் மேரேஜோ ஒரு இதுவும் ஒரு அரேஞ்ச் மேரேஜோ kind of நரேந்தா தான் இன்ட்ரோ듀ce பண்றான். அதான் அதனா அப்பட்டே அவைக்கு வந்து டெஹிட் Sync வெரி ஆகுது, குயிக்லி உடனே சிங்க் ஆகுது இல்ல. அதனால 21 33 uncle with the whole difference, like almost அவர் 40. வந்து he can be her dad. Yeah. 18 வயசு 18 வயசுல அவருக்கு வந்து புள்ள பிறந்திருந்தா ஃபாதரா இருந்திருப்பார். I mean even like 15 years ago he could have been her dad. Yeah, of course. 18 years is a huge difference, but avekku okay na, hey, it's up to love is love, man. Love is for everyone. So we don't want to judge anyone, but I want to judge Lucky. yeah our behavior கொஞ்சம் சரி. Yes, so அவர் போய் சொல்றார், லக்வீர்ட்ட போய் சொல்றார், like he met a younger woman. அவர் வந்து அவ தான் மேரி பண்றதுக்கு பிளான் பண்றார், and that he wants an open life with children and everything. Lucky collapses emotionally. Avala she cannot anymore because she was thinking like, okay, நாங்கள் 2 பேரும் தான் 15 வருஷமா இருந்தாங்க, சேர்ந்திருந்தாங்க. She, I mean, even twice she got an abortion. Yeah, she was like pregnant because of him. And இப்போ யோசிச்சு பாருங்க, Lucky in the situation is she is expected to mourn the death of her husband. Publica பார்க்க everyone's like, okay, she's widowed. She needs time. ஏனென்றால் அவ அந்த ஹஸ்பண்ட் செத்து போனார், கேன்சரில் செத்து போனார். But she's not mourning because of that. She's mourning because of Lucky and அவன் இந்த 15 வருஷம் relationship முடிஞ்சிருந்து. But the affair was secret. அவ வந்து ஒரு நாளே சொல்ல முடியாது. Lucky வந்து குர்ஜித்திட்ட சொன்னவர், பட் லக்கி வந்து யார்கிட்ட போய் சொல்றது? Children சொல்லலாது, நரேந்தாட்ட சொல்லல, ஒரு தடவை கதைக்கலாது, because she's expected to mourn the death of her husband. ஸோ அதனால் அவாக்கு அந்த ஷேம் வருது, கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறா. அண்ட் ஈவன் அந்த ஷீஸ் லைக் இன் எமோஷனல் கிரைசிஸ். And she's very isolated. She has no one to talk. And எங்கட community கூட like talking with a therapist or something is still like normal. And அந்த டைம்ல அவே வந்து அப்ப பிறந்தாக்கு. We don't know. இப்போ கூட எங்கட கம்யூனிட்டி அப்படித்தானே தெரப்பியோ என்னது பூஜை செய்வோம். அது கோயிலுக்கு போம்பா, அது இந்த நூலை கட்டினா ஓகே, டோன்ட் வரி. And பார்த்தா Lucky, she refuses to accept. அவாக்கு வந்து she says like, no, that cannot be the truth, man. 15 வருஷமா நாங்கள் ஒன்றா இருந்திருக்கணும். அண்ட் அவள் வந்து லக்கிக்கு மெசேஜ் பண்ணிக்கொண்டே இருக்கிறா, nothing had happened. அவள் மெசேஜ் பண்ணிக்கொண்டே இருக்கிறா. She tries to convince him to end on the wedding. அவ சொல்றா குர்ஜித் வந்து அவரை கல்யாணம் கட்டுறதுக்கு ஓகே சொன்ன காரணம் வந்து because she want a British citizenship and everything. அப்படி சொல்றா. She like அவ வந்து குர்ஜித்தை வந்து ஒரு கோல்ட் டிகரா காட்டுறா. Yes. And அவ வந்து அவைய ஸ்பை பண்ண தொடங்குறா குர்ஜித் and Lucky. வீட்டுக்கு அந்த விண்டோவால பார்க்கறது, or even following them around. I mean அந்த டவுன் ஃபெல்டம் பக்கத்துல சவுத் ரோட்ல இருந்து அவைக்கு தெரிஞ்சோ தெரியாம, I think both. Like வீட்டுக்கு முன்னால நின்று பாரது and even தெரியாம. And அவ கூட threaten பண்றா, Lucky இந்த வீட தான் எடிப்பாண்டு. Fire set பண்ணுவாண்டு. She threatens to set Lucky's house on fire. அதெல்லாம் சொல்றான்.
and at the same time குர்ஜித்தின் சிச்சுவேஷனும் கொஞ்சம் விளங்கணும் எங்களுக்கு. I mean she knows about our affair. Yeah. லக்வீர் வந்து அவ வந்து நேரா டைரக்டாவே அப்ரோச் பண்றா. And she's like saying like our pressure பண்றா லக்கிய விடு நீ விட்டு போ எனக்கு அவ இந்த 15 years நாங்க சேர்ந்து வாழ்ந்திருக்கிறோம். And I mean even they had an affair. Okay, Lucky wasn't in a relationship then, but she was married. She was married. Three kids as well. And Lucky and Gurjit say like Gurjitக்கு வந்து ஒரு கேரண்டி ஒன்று தேவை லக்கிட்ட இருந்து விட்டு போக மாட்டேன் and he would like assure உன்னதான் கட்டுவேன் நான். That's கட்டினா உன்னதான் கடையில் அட்டக்கி ஆஞ்சநேயர் ஐயா கொத்த அப்படிதான். அப்படியே முதலில் இல்லையே. Lucky is a very civilistic and it's like a Scandian guy. I don't like him at all, man. அதான் எனக்கு உண்மையாவே பிஹேவியர் நீ முதல்ல இருந்து செஞ்சதே தப்பு. And you are even the other end. And then the pressure suddenly stops from Lucky. அவ மெசேஜ் பண்றேல ஸ்டாக் பண்றேல ஸ்பை பண்றேல ஒண்ணும் இல்ல. இப்போ we are talking November 08. 3 months before the wedding. 3 months before Valentine's Day 2009. Lucky வந்து it appears like it seems like she goes quiet. வாட்ட இருந்த ஒரு மெசேஜ் ஒண்ணும் இல்ல. And even she goes to India. Lucky இந்தியாக்கு போறா with the children. Yes. அது தெரியல எனக்கு. அவ போறா. It looks like she has accepted her fate. Okay. என்ன நினைக்கிறீங்க? Obviously if suspect மாறிட்டு லக்வி போய் ஏதோ கொண்டு வந்து ஏதோ கலந்துட்டு அப்படிதான் இருக்கு. obviously அதான் she has the motive, you know. அந்த இவரை போடணும். குர்ஜித் மேலே மோட்டிவ் இருக்கு. பட் மேபி she said like அவ்வளோ வேண்டாம். But Gurjit is like still unsure. அவ வந்து லக்கிட்ட ஒரு கேரண்டி மைண்ட் கேக்குறாவே. லக்கி அவ சொல்லியும் அவ ஹாப்பி இல்ல வித் இதுக்கு முதல் she is like feeling still unsure, you know. Maybe I mean 15 years அவ சேர்ந்து இருந்திருக்கீனா maybe again திருப்பி அந்த feelings affair வந்து திருப்பி போய்டு வர என்ன நம்பிக்கையில நான் விடுறது still on tet how much mother you know Tony Vereke like okay என்ன நடக்குமா போகும் அத மாதிரியா. Yeah that's because remember on the woman on the தொடக்கத்துல சொல்லேக்க she wasn't feeling அவ்வளோ வேர்ட்ஸ் மாதிரி இல்ல. And that woman தொடக்கத்துல சிசிடிவி கேமரால ஹாஸ்பிடல்ல போய் அந்த woman she was okay. kind of okay. பட் இப்ப ஒருவேளை குர்ஜித் செஞ்சிருந்தால் but I felt like she don't have that motive. Maybe செஞ்சிருக்கலாம், you'd never know. Every people has their own feeling and அதை ஹேண்டில் பண்றது டிஃபரெண்ட் தான். இன்னாட்டி இப்போ அக்கா காரியை போய்சன் பண்ணியிருந்தா என்ன புள்ளைய வளர்த்து வச்சிருக்கீங்கன்னு சொல்லி அதான் அந்த என்ன பேர் லக்கி என்ன லக்ரிச்சோ லக்வீர் ஏன்னா லக்வீர் வந்து அக்கா காருக்கு இப்போ லுக் இப்படி எல்லாம் நடந்தது. நான் ஒரு அஃபேர்ல இருந்தேன்னா உண்ட தம்பியோட உண்ட அண்ணனோட அவ பிறகு டென்ஷன் ஆகி இப்படிப்பட்ட சகோதரனே எனக்கு வேண்டாம் கருணகொலை செஞ்சா கருணகொலையா இரண்டாவது ஆனர் ஷேம் எல்லாம் எங்கட கம்யூனிட்டில மாதிரி இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ we are now இப்போ 3 days before Christmas 2008 டிசம்பருக்கு வந்துட்டோம். பார்த்தா லக்கி வந்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு போயினோம் because he feels like abdominal pain. Lucky he feels like abdominal pain. போய் பார்த்தா டாக்டர் வந்து ஒரு டாக்ஸின் ஒன்று சஸ்பெக்ட் பண்ணினோம். ஏதோ ஒரு பாய்சனிங் டாக்ஸினாக இருந்திருக்கும் வந்து. And they gave him medications குடிக்கணும். And it seems like symptoms வந்து unusual, but he feels like well. It's nothing அவ்வளோ சீரியஸ் இல்லை. But symptoms are still unusual. டாக்டர் மாதிரி யோசிக்கணும் என்ன இருக்குமுண்டு. But because he feels well என்னபடியே விட்டுறினோம். And they cannot identify என்னண்டு. அதனால ட்ரீட்மெண்ட் கொடுத்து விட்டுறினோம். He recovers. Lucky வந்து recover ஆயிடும். Now we are jumping 28th of January 2009. தொடக்கத்தை எபிசோட் தொடக்கத்தில் 2 weeks before the wedding. Valentine's Day அவைக்கு வெட்டிங் லக்கிக்கும் குர்ஜித்துக்கும். லக்கியும் குர்ஜித்தும் வந்து நேற்று இருந்த கறியை ரீஹீட் பண்ணினோம். சாப்பிடணும் ஃப்ரிட்ஜுக்கு கறியை ரீஹீட் பண்ணி சாப்பிடணும். குர்ஜித் வந்து ஐ திங்க் குர்ஜித் தான் செஞ்சவான். இட் வாஸ் குர்ஜித் 1 day before. ஸோ 27th செஞ்ச கறியை வந்து 28th வந்து ரீஹீட் பண்ணி சாப்பிடணும். வெட்டிங்கை பற்றி காய்க்கணும், ஃபியூச்சர் பிளான்ஸை பற்றி காய்க்கணும், கிட்ஸ் அவன் லைஃப் எப்படி இருக்க போகுது, எந்த வீட்டு
you know the things which two people before you get yes, married. before you get married. சாப்பிட்டு வந்து குர்ஜித் வந்து ஷவர் பண்ண போகிறான், அவள் குளிக்க போகிறா பாத்ரூமுக்கு. And then when she comes back, Lucky வந்து he feels like very troubled. அவருக்கு ஃபேஸ் வந்து ஒரு நம்ப் ஆகுது, ஒரு ஃபீலிங்ஸும் இல்லை ஃபேஸில், ஒரு ரியாக்ஷன்ஸ் ஒன்றும் இல்லை. ஆனால் என்னதுக்கு சாப்பிட்டு குளிக்க போகிறா? சரி சாப்பிட்டு குளிக்க நீ இப்படியே குளிக்கிறீங்க, நீயா? நானும் குளிக்கிறேன். ஆனால் சில பேர் என்ன தெரியும், இப்படியே இப்போ டீனோ எல்லாம் என் சிஸ்டர் எல்லாம் ஈவினிங்லாம் குளிப்பார். நாங்கள் 2 பேரும் வந்து ஸ்வெட் வந்து வேறு லெவல் வந்துட்டே இருக்கு. அதான் சொல்கிறேன். ஆனால் ரொம்பலாம் என்ன சாப்பிட்றதுக்கு முன்னம் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக இருந்து சாப்பிட்டு அந்த இடத்துல அதுதான ஒரு வழக்கம். அதான் ஒரு வழக்கம். அப்படி வழக்கத்தை குறிச்சு இந்த நம்பர் தான் அடிச்சுக்கலவா அப்போ குடிச்சு மேபி பிளட் விஷன். ஸோ அவருக்கு கண் தெரியலை, ஒன்றும் தெரியலை. பெண் பார்த்தால் அவர் கொலாப்ஸ் ஆகிறார். அவர்கிட்ட ஆர்ம்ஸ் லெக்ஸ் ஒன்றுமே வேசையில்லை, அவருக்கு அப்டோமினல் பெயின் வருது. அண்ட் சூன் குர்ஜித்துக்கும் கொஞ்சம் டிசியாக கொஞ்சம் இல்னஸாக பார்த்து இவரை மாதிரி இல்லை, இவர் அவ்வளோ மோசமாக இல்லை. எஸ். ஆனால் லக்கி அவள் குளிக்கப்பட்டா இல்லை, அதுலேயே அவருக்கு ஹீ ரியலைசஸ் ஓகே சம்திங் இஸ் ராங், சம்திங் இஸ் ஆஃப் பண்ணு தானாகவே எமர்ஜென்சி ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுறார். கால் பண்ணினோடனே ஆன் த ஃபோன் ஹீ சேயிங் நான் வந்து என் எக்ஸ் பார்ட்னரை சஸ்பெக்ட் பண்ணுறேன்னு. ஐ ஆம் சஸ்பெக்டிங் லக்வியர். ஏதாவது ஒன்று எனக்கு என்னென்னு தெரியல. ஆனால் அவள் வந்து இந்தியாவில் இருக்கிறவா இல்லாட்டி அங்கே இருக்கிறான்னு வடிவா தெரியாது. எங்கே இருக்கான்னு தெரியாது. அவள் இந்தியாவுக்கு போனோடனே த கான்டாக்ட் இஸ் ஆஃப். ஒரு தடவைக்குமே ஒன்றுமே தெரியாது. அங்கே நிற்கிறா இங்கே நிற்கிறா நோ ஒன் நோஸ். ஒரு தடவைக்குமே ஒன்றுமே தெரியாது. ஆனால் அவர் வந்து லக்வீரத்தான் சஸ்பெக்ட் பண்ணுறார். அவள் தான் டாக்டர்கிட்டே சொல்கிறார் ஃபோனில் ஹீஸ் லைக் dying, death bedல. Yeah, death bedல he's like calling and saying about because he feels like he won't make it. Okay. அவர் நினைக்கிறார் அவர் கூடிய சீக்கிரம் செத்து போயிடுவார். அதனால he's like you know stating his suspects. பார்த்தால் ஆம்புலன்ஸ் நம்ம அரைவ் பண்ணல. லண்டன்ல தெரியுதானே டிராஃபிக் அவருக்கு ஃபுல் he loses full control of his legs, arms, everything. and unknown reasonனால ஆம்புலன்ஸ் வந்து அரைவ் பண்ணல. நரிந்தா வாரா அவன் அந்த 2 சன்ஸோட அவாக்கு அப்படி தெரிஞ்சு வரோட I think Lucky called her. Lucky called her. அவன் 2 மகனும் தான் லக்கியும் குர்ஜித்தையும் வந்து ஓப்பனிங் சீன் காருக்கு ஏற்றி கொண்டு போயிடும் ஹாஸ்பிட்டலுக்கு. 2 பேரும் now both are critical. 2 பேரும் கிரிட்டிக்கல் ஆகிட்டு வாமிட் ஆகிக்கொண்டு நிற்கினா அவன் அதில் நிற்க முடியலை. அண்ட் லக்கிக்கு வந்து ரிதம் அப்நார்மாலிட்டிஸ், ஹார்ட் வந்து ரித்மிக்கா துடிக்கல. அடுத்த வாரம் சொன்னா நீ டாக்டர்ஸ் மாதிரி ட்ரை பண்ணினோம் லைக் சிபிஆர் பிடிக்கணும். ஆனால் இரவு 10:30 லக்கி இஸ் ப்ரொனவுன்ஸ்ட் டெட். லக்கி செத்து போனாரு. லக்கி இந்த ஹார்ட் ஃபெயிலியர் ஆயிடுது. பட் they could அது வரைக்குமே கண்டுபிடிக்க முடியல என்ன பாய்சன் சார். I mean they had no time to identify, you know. They had like CPR வச்சு அவட்ட ஹார்ட்டை வந்து ரீசெட் பண்ண ரீசர்ச் பண்ண ட்ரை பண்ணினோம். and they have no time to think about okay what could have been. அவர் ஏற்கனவே அவருக்கு வந்தவர் தானே. and it's like unusual திருப்பி ஒரு நாள் அது like உடனே இல்ல ஒரு 2 months you know even difference. இது end of January, அது வந்து கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி. no 1 month. 1 month okay. 1 month. அதான் பொம்பளையில ஏமாத்த கூடாதுன்றது. குர்ஜித் வந்து சர்வைவ் பண்றான். குர்ஜித் சர்வைவ்ஸ். பட் ஷீஸ் 2 நாள் வந்து அவள் வந்து கோமாவில் இன்டியூஸ் பண்ணினான். டாக்டர் மேலே கோமாவில் இன்டியூஸ் பண்ணினான். பிகாஸ் ஸ்டில் ஷீஸ் லைக் அவள் சர்வைவ் பண்ணுறா பட் அவன் பாடி இஸ் நாட் ஃபங்க்ஷனிங் கம்ப்ளீட்லி. அவள் ஒழும்புறா, முழிப்பாகிறா அந்த கோமாவில் 2 நாள் தானே. ஒழும்பிட்டு ஷீ சேஸ் கன்ஃபார்ம் பண்ணுறா போலீஸுக்கும் ஹாஸ்பிட்டல்லே தட் அவை வந்து அந்த லெஃப்ட் ஓவர் கறியை தான் சாப்பிட்டவே. இவள் வந்து கொஞ்சம் தான் சாப்பிட்ருக்கா. அவர் வந்து 2 கோப்பை அடிச்சிருக்கார். அதனால அவருக்கு அந்த ஃபீலிங் he had like our situation was like very much worse than Gurjit in there. Yeah. And then investigation நடக்குது. Suspect இந்த poison என்ன முதல் என்ன man இப்பதான் ஒரு மாசத்துக்கு முதல் வந்து they couldn't identify பண்ண முடியல. அதான் it's not like அதான் நீ சொன்ன மாதிரி it's like a developed country. Yes, it's a developed country. We are talking about the UK.
and இந்தியன்ஸ் நாட்டு வைத்தியம் தான் அடிச்சிருக்கீங்க. and அவன் main focus வந்து டாக்டர் மேன் ஃபோக்கஸ் வந்து we have to find out the poison என்ன poison இருக்கணும். and they use கிரைம்ல வந்து சொல்லுவே forensic botany வந்து இந்த பூக்கள் கார்டன் ஆல்மோஸ்ட் சயின்ஸ் தானே. அண்ட் ஃபோரன்சிக் பொட்டானி வந்து என்னெல்லாம் கிரைம்ஸ்ல இப்படி இந்த பூக்களை வச்சு கிரைம் செஞ்சதுக்கு இப்போ ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ ஃபோரன்சிக் பொட்டானி வந்து இந்த பிளான்ட் சயின்ஸ், இந்த சீட்ஸ், பிளான்ட் மெட்டீரியல், போலன், ட்ரீஸ், லீஃப் அதை வச்சு crime solve பண்ண ட்ரை பண்ணினோம். and they try to reconstruct அந்த அவற்ற circumstances of death ஏன் அவர் செத்தவர்கள் என்ன காரணமாக இருக்கலாம். அப்படி பார்க்க ஒரு கீ க்ளூ ஒன்று அவைக்கு கிடைக்குது கண்டுபிடிக்க என்னென்னா அவற்ற ஹார்ட். பிகாஸ் அரித்மியாவில் அவருக்கு வந்திருக்கு. அவர்கிட்ட ஹார்ட் வந்து ரித்மிக்காக துடிக்கல. போத் குர்ஜித் அண்ட் லக்கி அவருக்கு வந்து ஐ மீன் ஹீ சஃபர்ஸ் அ கார்டியக் அரெஸ்ட். அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்தால் சார். அண்ட் இந்த எக்ஸ்பர்ட் மேர், இந்த சயின்டிஸ்ட் மேர் கண்டுபிடிக்கணும் என்னென்னா there are only a few portions of toxins in the world which causes such or pattern. I think there are a lot of toxic which will lead to a cardiac arrest. But if the symptoms and which paakeka few தான் அதுக்குள்ள வரும் இவருக்கு நடந்த விஷயத்தை வச்சு கொஞ்சமா தான் வரும். and then eventually culprit கண்டுபிடிக்கணும் என்ன டாக்ஸின் உண்டு. அந்த டாக்ஸினுக்கு பேர் வந்து aconitin. aconitin aconitin. so aconitin and I think spell பண்றது. it's ஒரு lethal toxin associated with monkshood வந்து ஒரு பூ மாதிரி உண்டு. ஒரு வடிவான ஒரு நீல கலர் பூ உண்டு. ஒரு bluish purple ஆனது பார்க்க வடிவா இருக்கும். but 2 grams of அந்த toxin, அந்த பூல இருந்து வர toxin வந்து can kill ஒரு adult man. okay yes. and அது சும்மா வளரும். சும்மா ரோட்ல எல்லாம் இருக்கும். ரோட்னா certain areas of the world வளரும். அது வளரும். and அது வந்து nervous system அட்டாக் பண்ணும். body இந்த electric signaling will like completely dysfunction. ஒன்றுமே வேலை செய்யாது. body functions வந்து டக்குன்னு shut out பண்ணும். and என்ன பிரச்சனைனா there is no antidote. no there is no medication against aconitin. so we கண்டுபிடிச்சதால என்ன ஒன்றுமே செஞ்சிருக்கல. so doctors may have like or now they have the insight. okay நாங்க கண்டுபிடிச்சிருந்தாலும் we couldn't do anything. நாங்க வந்து அவற்ற எஃபெக்ட் குறைச்சிருக்கலாம் பட் கம்ப்ளீட்டா வேனிஷ் பண்ணிருக்க முடியாது. and then testing நடக்குது. and பார்த்தால் அந்த கறிக்கு வந்து இருந்திருக்காது. இது இருந்திருக்கு. now ஒரு question போலீஸ் மேரும் இன்வெஸ்டிகேட்டர்ஸும் யோசிக்கணும். ஏன் செகண்ட் டைம் மட்டும் அவ ரீஹீட் பண்ணி அதை சாப்பிட்டு இருக்கணும். முதல் நாள் குர்ஜித் செஞ்ச கறி ஒரு குர்ஜித் நினைக்கிறேன் குர்ஜித் செஞ்ச கறி 27ஆம் தேதி சாப்பிட்டு இருக்கணும். ஒன்றுமே நடக்கல. 28ஆம் தேதி சாப்பிட்டு இருக்கணும். ஸோ இன் பிட்வீன் தான் அது வந்து போட்டுருக்கு. ஸோ இந்த ரீஹீட் பண்ண அந்த மைக்ரோவேவ் டெஸ்ட் பண்ணி வைக்கணும். மேபி என்ன அதில் ஏதாவது அந்த மிச்சம். ஸோ ஆக்சுவலாக அதுக்கு aconitin வந்து அந்த கறிக்கு மட்டும் தான் பிடிக்கணும். பட் மைக்ரோவேவுக்கே ஏதாவது சில ட்ரேசஸ் இருந்திருக்கும் தானே. பட் மெயின்லி அது அந்த மைக்ரோவேவுக்கு வந்தது காரணம் வந்து அந்த கறிக்கு இருந்ததெல்லாம் மைக்ரோவேவ்ல வந்து நாட் லைக் மைக்ரோவேவ்ல இருந்து கறிக்கு வரல. ஓகே பட் யா ஸோ அந்த நைட் அந்த 27ல இருந்து 28ல இருந்தால் ஏதாவது நடுவில் இருந்திருக்கு. 27ல சாப்பிட்டே ஒன்றும் நடக்கல. அதான் போலீஸ் நினைக்கிறேன் 28 தான் நடந்திருக்கு. ரெண்டாவே முதல் நாளே சாப்பிட்டு இருக்கணும். இது யாதான் அப்போ ஒன்றுமே ஆகலை. ஸோ நான் ஸோ இப்போ நான் ஒருவேளை சஸ்பெக்ட் லக்வீரா இருந்திருந்தா என்ன அதான் இப்போ அவன் நைட்டு தான் வந்திருக்கிறா. அவள் ஒரு சம்வேல அது வந்து அந்த கறிக்க போட்டுப்பட்டிருக்கு. அண்ட் லக்வீர் முந்தி அவரோட என்ன அந்த வீட்டில் இருந்தவா தானே அவட்ட கீ இருக்கலாமா அது இருந்திருக்கலாமையா. இல்லாட்டி இன்னும் கிரைசிஸ் சொல்றான் அவன் அந்த வீட்டுக்குள்ள தானங்க அது இருக்கான்டா. ஏற்கனவே அந்த வீட்டுக்குள்ள இருந்திருந்தான். அவன் வந்து இந்தியாவுக்கே போகல. அங்கே இருந்திருக்கிறோம். அவை வந்து பார்த்துருக்கான்டா. ஸோ இது என்னென்றால் லக்கி அந்த வீடு வாங்கித்தான் போனவர் சவுத்தோலேருந்து ஃபெல் டைமுக்கு. பட் அவர் வந்து என்ன ஒரு ஒரு வேகை மாதிரி ரூம்மேட்ஸ் அந்த அவரும் குர்ஜித்தும் அந்த வீட்டில் இருந்தவே. பட் தேர் லைக் டெனன்ட்ஸ் as well. அதான் லண்டன்ல வெரி யூஷுவல். இட்ஸ் வெரி யூஷுவல் பிகாஸ் மோர்டேஜுக்கு காசு கொடுக்கிறதுக்கு இட்ஸ் ஐ மீன் பெரிய ரிஸ்க் ஒன்றும் இல்லை தானே.
அதான் 2-3 பேர் சேர்ந்து இருக்கிறது. அப்படி பார்க்க அந்த ஃப்ரிட்ஜ் இஸ் பீங் ஷேர்ட் between all the members அந்த வீட்டை. ஓகே. ஸோ இட்ஸ் ஷேர்ட் ஃப்ரிட்ஜ். அண்ட் அந்த டெனன்ட் ஒருத்தர் அந்த வீட்டை இருந்தவர் அவர் பார்த்துருக்கிறார் யாரோ ஒரு ஆள் வந்து கீயை வச்சு அந்த நாள் 28ஆம் தேதி வீட்டுக்குள்ளுக்க போனது. He thought like maybe யாரோ ஒரு ஆள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கலாம், ஏதோ ஒன்று. ஏன்னா கீ துறப்பே நின்றுட்டு இருக்கு. தட் மீன்ஸ் யூ ஆர் allowed to go in. Yeah, you are allowed to go inside. And அவர் பார்த்துருக்கிறார் that she went into that she went into the kitchen and அந்த கறின கண்டெய்னர் ரிமூவ் பண்ணிட்டு அது எல்லாத்தையும் பார்த்தவர். அதெல்லாம் பார்த்தார். பட் he thought like அவ்வளோ ஓகே துறப்ப வச்சிருக்கே and she feels like very familiar. அவ எங்க என்னெல்லாம் இருந்திருக்குன்னு தெரியுது. and he thought like okay அவ வந்து சாப்பிடத்தான் வந்தவாவோ ஏதோ உண்டு. பட் அடுத்த என்ன நடந்தது he couldn't see clear. so அவன் implication was not clear. பார்த்தால் அக்கோனிட்டின்னு அந்த கறிக்கு ஊற்றிட்டு ஃப்ரிட்ஜுக்கு திருப்பி போட்டு அவள் போட்டா. ஆனால் இது அவருக்கு தெரியல, அந்த போட்டதெல்லாம் தெரியல. வந்து ஏதோ செஞ்சவா அந்த கிச்சனுக்கு போய் அந்த கறி கண்டெய்னர் எடுத்தது அதெல்லாம் தெரிஞ்சது. பட் என்ன செஞ்சவான்னு தெரியல. பட் now you know every incident is clear. இன்வெஸ்டிகேட் பார்க்க இட்ஸ் obviously லக்வீருக்கு வந்து நீ சொன்ன மாதிரி தான் she had ஒரு spare key. ரெண்டா சேர்ந்தான் இருந்தது 15 years சேர்ந்தான் இருந்தது இருந்தால. அண்ட் போலீஸ் வந்து அவன் மெயின் சஸ்பெக்ட் வந்து லக்வீர் தான். போலீஸ் வந்து அவன் வீடை தேடி போவான். லக்வீர் வீடு ஆட்ட வீடு அங்கே நரிந்தான் அக்காண்ட வீட்டு. அண்ட் பார்த்தால் தே ஃபைண்ட் ஒரு பண்டில் ஆஃப் ஹெர்ப்ஸ் அவன் ஒரு கோட்டுக்கு அந்த ஹேண்ட்பேக்குக்கு ஃபாரன்சிக் டெஸ்ட் எடுத்து பார்க்க அந்த பிளான்ட் அந்த ஹெர்ப்ஸ் பிளான்ட்டுக்கு வந்து அக்கோனிட்டின் இருந்திருக்கு. அண்ட் அந்த பர்டிகுலர் வேரியண்ட் அந்த டைப் வந்து இந்தியாவில் மட்டும்தான் கிடைக்கும். அங்கே போய் ஆள் எடுத்துட்டு திரும்பி வந்து போனது காரணமே அதான் இருந்திருக்கலாம். இந்தியாவுக்கு போனது காரணமே சில நேரம் இதாக இருந்திருக்கலாம். UK you cannot find that kind of it will be in India. அதனால doctors had difficulties to find out. அங்கே இருந்தாங்க. And then at this point investigators they know okay அந்த கறிக்கு வந்து இந்த டாக்ஸின் இருந்திருக்கு. இவதான் போட்டவர். லக்வீருக்கு வந்து ஸ்பேர் கீ ஆக்சஸ் she had ஒரு ஸ்பேர் கீ. ஒரு டெனன்ட் பார்த்துருக்கிறார் அப்படி போனவண்டு. இந்த பிளான் மெட்டீரியல் வந்து லக்வீர்ன்ற வீட்டை இருந்திருக்கு. ப்ளஸ் யூனோ ஒரு ப்ரீ கிரைம் பிஹேவியர் மாதிரி தான் நான் உங்கள் வீட்டை அடிப்பேன் எல்லாமே சொல்லி எல்லாம் சேர்த்து பார்க்க ஷீ இஸ் லைக் த மெயின் சஸ்பெக்ட். இப்படி பார்க்க சொன்னார் ஏற்கனவே ஒருக்கா ட்ரை பண்ணியிருக்கேன். ஏற்கனவே ஒருக்கா அவர் போனவர் ரெண்டும் தட் வாஸ் ஹர் as well. அதுவுமே அவ முதல்ல இருந்தே ட்ரை பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணுவா செட் ஆகல பிறகு இன்னொருக்கா. எஸ். அண்ட் ஈவன் லக்கி வந்து எமர்ஜென்சி கால் பண்ணிக்க இவாட்ட பேர் தானே சொன்னவர். லக்கி பேர் தானே சொன்னவர். அதனால இட்ஸ் obvious. So police says like பட் அவ பிடிச்சிட்டு போலீஸ் பிடிச்சிட்டு ஜெயிலுக்கு போட்டுச்சு. And now trial நடக்குது. அவன ட்ரையல் January 2010 1 year after because the police had to find out என்ன நடந்திருக்கு என்ன சரியா 1 year வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன் நடந்திருக்கு. She goes on trial. She pleads not guilty. Okay. No. அவ சொல்றா no எனக்கு சம்மதம் இல்ல. And she is being charged with murder of Lucky and with attempted murder of Gurjit. அவன் lawyers என்ன செய்யணும்னா அவை வந்து அந்த டிஃபென்ஸ் ஷிஃப்ட் பண்ணி இட்ஸ் வெரி காமன் இன் கிரைம் ஈவன் ஹியர் இன் சுவிட்சர்லாண்ட். அவை சொல்லினோம் லக்கின் பிரதர் இன் லா இருக்கிற நரிந்தான் ஹஸ்பண்ட் இவட் அத்தானோ மச்சான் அவன் லாயர்ஸ் மேர் பரிஸ்டர் மேர் சொல்லினோம் தட் அவர் தான் இது செஞ்சிருப்பார். ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிட்டு அவர்கிட்ட தம்பியின் அண்ணாண்ட மனுஷி இஸ் ஹேவிங் அ அஃபேர் வித் ஹிஸ் மச்சான். அந்த ஷேமை வந்து எலிமினேட் பண்ணுறதுக்கு வந்து அந்த ஃபேமிலி அஃபேர் இந்த ஷேம் வந்திருக்குல்ல அதனால வந்து he wanted to eliminate this and like அதெல்லாம் போட்டு வாவ அப்படினா அதனால வந்து நரிந்தாண்ட ஹஸ்பண்ட் தான் இந்த டாக்ஸினை ஊற்றி அவரை சாக்கொண்டு இவன் டிஃபென்ஸ் சொல்லினோம். இப்போ அவர் என்ன நினைப்பார், உனக்கு வேலைக்கு சோறு போட்டு இங்க தங்க வச்சதுக்கு பட் judges they are not dumb. Yeah, of course. And it's a very common strategy. Normally அது ஆக்சுவலா சின்ன வயசுல இருந்தே வரதுதானே. இப்போ ஏதாவது கொட்டிட்டா நான் இல்ல அண்ணா தான் செஞ்சேன். It's a common strategy.
it's a common strategy to point out to an alternative suspect. Yeah. 10th February 2010, Lakvier is found guilty of murdering Lucky and attempted murder of Gurjit. And அவருக்கு வந்து minimum term, minimum sentence of 23 வருஷம் கொடுக்கணும். Okay. Because 23 that means potentially she can come out in 7 years. 2010 she was convicted for 23 years. That means இப்ப பாக்கி 7 years. In 7 years she can come out. Rank potential பாக்கி. And இதுல ஒரு அப்பாவுக்கு இப்போவாக்கு எத்தனை வயசு? She was 39 in 2009. Okay. Yeah, 2010 40. அப்ப convict ஆயிக்க அவக்கு 40 வயசு. அவ படியால வரைக்கும் 63 வயசு. She can still live like up to 20 years. Up to 20 years or 80, 85, 80, yeah, 20 years வரைக்கும் இருக்கலாம். Normally 80 வரைக்கும் இருக்கலாம், even more. Yeah, you don't know. And அப்படி பார்க்க the investigators find very interesting things about in the aconitin. அவ பார்க்க so I mean in the whole case it it highlights on the social scars maita on the Sikh community le. So like affair வந்து 15 years ஆவே சீக்ரெட்டா வச்சிருக்கணும் இரண்டால் disgrace வந்து avoid பண்றதுக்கு it is exposed after Lucky's death. Sundar, so the husband, Lucky and the husband saw her, and the whole family system வந்து disrupt ஆகுது. Yeah, because இப்படி பார்க்க Lucky and brother-in-law and other relatives வந்து அவரோட funeral கூட வர மாட்டோம். வேற போயில because they are like disappointed of him. They are disappointed and the family fracture வந்து தெரியுது. So Lucky இந்த funeralக்கு போகல. No, Lucky இந்த funeralக்கு சில பேர் அவரோட ஃபேமிலில இருந்து போயில. Yeah. Because I said it there, but he did all those things. All those things and அப்பதான் வெளியில வருது, அப்பதான் நமக்கு தெரிய வருது. Yes. And இப்படி பார்க்க Lakvier has lost everything. She has lost her love of their life, Lakvier. She has lost her husband and she has lost her 3 children as well. Yeah, anime. Avan the children, they have no one. Urudaname illa avan children. Thaniya ipo. Avan thaniya and we don't know their life. Even after that, in the 2010 in the conviction in the avan the sentence ku prava, they are not like public anymore. So Lucky in the kudumbam narinda, avan the husband, avan the pulleyal, Lucky and the pulleyal, Gurjit enama irukku ondume theriyadu. We don't know nothing about this. And there's like a case note enanda this is the first time in the UK since 1882. Oh, 18, like more than 100 years. Yes, more than 100 years ago prava aconitin vecha or murder nadandhu whole UK la. Whole UK la 1881 vandu there was a murder. 1850s layum ஒரு ஆள் வந்து அந்த பூ எடுத்து சாப்பிட்டு இருக்காரு. Okay. தெரியாம அதனால செத்துருக்கேன். ஸோ ஜெனரலாக பார்க்க 4 or 5 டெத்ஸ் தான் நடந்திருக்கு இந்த aconitin வச்சு. பட் 1882க்கு பிறகு this was the first time. Oh, that's crazy. That someone was killed with aconitin. அதுக்கு பிறகு என்ன நடக்கவே இல்லை. Hopefully, yeah. And aconitin வந்து எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறேன்டால் இட்ஸ் தொடக்கத்தில் ஸ்வீட்டாக இருக்கும், பெயிண்டான ஸ்க்ராட்சி ஆகும் ஸ்க்ராட்சி ஆகி கொஞ்சம் எரிய தொடங்கிடும். Okay. And it's like perfect to mix it with curry. Yeah, same. And the burning theriyadu. Yeah. Because it's like, it has like the same flavors. Yeah. Adanale it's easy to hide in a very spiced food like curry. Like curry. And this is the tragic end and the murder of Lucky Cheema in the UK. I feel like இது கேட்க எனக்கு என்ன தோணுதுன்றால் லைக் அந்த இப்போ obviously அது ஒரு this is actually a perfect story to make a series out of it. And the relationship between those people அதெல்லாம் and like ஒரு அது லவ்ன்னு சொல்லலாம். அந்த லவ் வந்து ஒரு ஆளை எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வரைக்கும் கொண்டு போகுது. சில பேர் பாசிட்டிவாக கூட கொண்டு போயிருக்கு. பட் லைக் இந்தியாவுக்கு போய் அந்த ஒரு பிகாஸ் ஐ திங்க் அவன் வந்து அதுக்கு என்னன்னாலுமே போட்டிருக்கலாம். ஈவன் ஒரு எலி மருந்து போட்ட கூட செத்துருக்கலாம். பட் அது ஒரு ஸ்பெஷலாக தேர்ந்த ஐ டோன்ட் நோ வாட்ஸ் த பர்டிகுலர் ரீசன் என்னென்று மேபி ஒருவேளை அவள் யோசிச்சிருப்பா ஓகே இப்படி செஞ்சால் போலீஸ் எந்த கண்டுபிடிக்க முடியாதுன்னு. ஏன்னா தே வுட் நாட் நோ லைக் இது எங்கே இருந்து வருதுன்னு.
அது ஓர் என்ன இதுக்கு வந்து ஒரு சொல்யூஷனும் இல்லை, அவன் செத்து தான், வேறு ஆப்ஷன் இல்லை, அதான் இருந்துக்கலாம். ஸோ அவன் அங்கே போய் அதை தெர் இஸ் வில் பி எ ரீசர்ச் லைக் ஒரு ஆக்டிவ் திங்கிங் ஒன்று இருக்குல்ல. எனக்கு எப்போயுமே எனக்கு ஃபேசினேட்டிங்காக இருக்கிறது வந்து இப்படி சில விஷயங்கள் செய்ய அந்த பீப்புளோட மைண்டுக்குள்ளே என்ன போகும் உண்டு. அண்ட் ஐ மீன் it's not like இந்த botanic garden போய் அதை புடிங்கன்னு வராது. She flew to India. இந்தியாக்கு போய் வெரேக்கு கூடவா அந்த ஒரு guiltiness ஆன ஒரு தோற்றம் she probably had like so much moments to cut off this thing. even அந்த வீட்டை போய் அந்த கண்டெய்னர் போடுறதுக்கு வெரேக்கு போட்டா பிறகு கூட அந்த கறியை விழுத்தி ஊத்தி இருக்கலாம், என்னனால செஞ்சிருக்கலாம். But she didn't. But அவண்ட பார்வையில Lucky deserved this. அவண்ட பார்வை. Of course, I think death is never a solution. No, never. No. But murder, especially. Murder, not the death, not even death, like murder. என்னை இப்போ யோசிப்பாங்க அந்த பாருங்க அந்த பிள்ளைகள் இப்போ தனியே அந்த பிள்ளைகளுக்கு என்ன நடக்க அவன் லைஃப் என்ன ஆக போதோ இல்லை ஒரு இப்போ என்ன ஆயிருக்க எங்களுக்கு தெரியாது. குர்ஜித் கல்யாணம் கட்டையில் ஓகே ஐ டோன்ட் நோ as well அவாண்ட லைஃப் அவருக்கு இப்போ ஒரு ட்ராமா இருக்கு and ஒரு பயம் she's like the most innocent one. She did nothing actually. ஒன்லி அவ அந்த ரெட் ஃபிளாக்கை பார்த்து ஓடி வந்துக்கணும். அது மிஸ்டேக்னு சொல்ல முடியாது அந்த சிச்சுவேஷன்ல. அது அவ அப்படி செய்வான்னு தெரியல. அண்ட் இப்போ குருஜித்தும் அவந்தனும் யங். she's still young. 21 22 தான பேர். இப்போ 25 வயசுல இப்போ 21 நடந்துட்டா நீங்க 25 வயசுல பார்த்தீங்கன்னா ஒரு நியூ லைஃப் Even 30 அவ கல்யாணம் கண்ண கூட it's not okay, it's fine, it's not that old. நான் நினைக்கிறேன் இப்போ 25 வயசு ஓகே, you have 4 years அந்த ட்ராமா ஓரளவு அதான் எனக்கு தெரியல. சில பேருக்கு 4 இயர்ஸ்ல அதோட இருக்கும் அந்த ட்ராமாவை இது அதை விட்டு வாரத்துக்கு அவ்வளோ இயர்ஸ் ஆகும். and then she must be ready for another marriage. ஸோ அதனால சொல்றேன் மேபி அது ஒரு 30 வரைக்கும் கூட போகலாம். you never know. It's different on people. சில பேர் ஒரு வருஷத்துலேயே ஓகே எனக்கு பிரச்சனை இல்லை இன்னும் மாறிடுது. லக்கி கூட few weeksல மாறிட்டாரு. 15-year relationship affair விட்டுட்டு in a span of weeks வந்து உடனே அனௌன்ஸ் பண்ணிட்டு அவர் குர்ஜித் யங்கர் அதான் ஒரு யங் கேர்ல பார்த்த உடனே ஆல் விழுந்துட்டு மேபி I don't know then வினய் தன்சுடம் I don't know இருக்கலாம். கார்லாய்ஸ் பூமர் I mean yes he's அவர் செத்து போனார். சாகிறது ஆப்ஷன் ஒன்று கேட்டா of course no. பட் இருந்தாலும் அது இப்ப எனக்கு அது பாவமா தோணுதுன்னா இல்ல that's like the moral question. That's the moral question. People so like people can say like hey what kind of emotionless assholes are you? I've said how can you say உங்களுக்கு பாவம் பாக்கற எனக்கு அப்படிதான் தோணுது. I don't know. அது வந்து ஒரு I know of course the death வந்து ஒரு solution இல்ல, murder ஒரு solution இல்ல. Not because not only of his because அவன் life போடுது இப்ப குர்ஜித்ன life maybe போடுது or even he could have family shame அந்த குடும்பத்தை ஒரு மார்க் பண்ணிட்டோம் ஒரு பிராண்ட் பண்ணிட்டோம். அதனால அது ஆப்ஷன் இல்ல. நானும் இல்லன்னு தான் சொல்லுவேன். ஆனா I don't feel like pity ஐயோ அவர் நினைச்சு பாவமா எனக்கு அவ்வளவு இல்ல. இப்ப எனக்கும் இல்ல. இப்ப அவர் வந்து இப்போ அவரோட 15 வருஷமா அந்த அஃபேர் வச்சுக்கொண்டு வந்து லவ் பண்ணி தான் அந்த 15 வருஷமா லவ் பண்ணி தான் இருந்தேன். ஸோ லவ் பண்ணி அபோர்ஷன் பண்ணியிருக்கா புள்ளைய. அதான் இப்போ அவர் வந்து அந்த 15 வருஷமா அவர் என்ன செய்யறது தெரிஞ்சு தானே செஞ்சார். இப்போ 15 வருஷமா தெரியாம செஞ்சார். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டா ஏதோ ஒரு இதுல தப்பு தான். ஆனா ஏதோ ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல செஞ்சுட்டாருன்னு சொல்லணும். அவருக்கு டைவர்ஸ் ஆகி ஏதோ ஒன்று சொல்லலாம். ஆனா 15 வருஷமா ஏன்னா ஒருத்தரோட அஃபேர் வச்சுக்கொண்டு அவ பிறகு ஓகே அவன் ஹஸ்பண்ட் செத்துட்டார். ஓகே நான் வந்து நீ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உனக்கு எனக்கு இருக்கலாம்னு வரும்போது நீ வந்து இல்லை நோ எனக்கு நீ வேண்டாம் ஏன்னா உனக்கு கிட்ஸ் எல்லாம் இருக்குது எனக்கு கிட்ஸ் வேணும் ஏன்னா நான் வந்து இன்னொருத்தையும் தேடி போடுறேன்னா அது வந்து தப்பான மைண்ட் செட் தானே. அவ வந்து இவ்வளவு வருஷமா யூஸ் பண்ணிட்டு ஒரு யங் கேர்ள் வரும்போது அங்க கூட அது வந்து அவ யூஸ் பண்ணுவார். ஆஃப் கோர்ஸ் அது யூஸ் பண்ணாத 15 வருஷமா அவ யூஸ் பண்ணா. பட் ஐ திங்க் அதான் யூஸ் பண்ணிட்டு அந்த இவன் சொன்ன குர்ஜித் வந்து சில அந்த ரெட் ஃபிளாக்ஸ் பார்த்துட்டு ஓடி போயிருக்கலாம். I don't know 21 yearsல இது தெரியுமா இல்லையோ. I think அதான் you are really young too for that. Yeah, she's was really young. And you would have money like குர்ஜி இது என்ன பேர் லக்கி வந்து என்னெல்லாம் சொல்லி இருப்பாரோ. And எங்களுக்கு இப்ப 100% இதுதான் நடந்தது சொல்லலாது. இப்ப சொன்ன விஷயத்தை வச்சு தான் நாங்க சொல்றோம். ஸோ அதனால அதெல்லாம் பார்க்க of course இது ரொம்ப ஒரு tragedy actually. This is
இது ஒரே ஒரு பாட்காஸ்ட்டில் மட்டும்தான் பார்த்துருக்கேன். ஓகே. பட் ஈவன் தோ யூடியூப் வீடியோஸ் கொஞ்சம் இருக்கு. பட் கணக்கு ஒரு ஐ திங்க் ஐ ஃபவுண்ட் லைக் பாப்புலர் இல்லை. ஒன் இங்கிலீஷ் வீடியோ, பட் இட்ஸ் நாட் வெரி பாப்புலர் அண்ட் இட்ஸ் 2010 தானே. அண்ட் இட்ஸ் லைக் ஒரு பர்டிகுலரான ஒரு கம்யூனிட்டியில் நடந்தது, அந்த சிக் கம்யூனிட்டியில். அதனால யூனோ லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் நாட் மச் ரிலேட்டபிள். Because it seems like estranged மாதிரி. Okay, like okay, divorce ஆனா என்ன shame. Yeah, exactly. அவன் affair வச்ச இவன் வேற பாத்து இவருக்கு என்ன பிரச்சனை. அவட்ட family members அவட்ட funeralக்கு வெறியில why, you know, maybe அந்த கம்யூனிட்டியை விட்டு வெளியாக்களுக்கு வந்து இது சில நேரம் புரியாம இருக்கலாம், you know. பட் எங்களுக்கு ஓரளவுக்கு புரியுது. And that's why I choose in the case because it has a lot of similarities. நான் கூட இங்க சுவிஸ்ல கூட கேள்விப்பட்டிருக்கேன் இந்த கர்ண கொலை எத்தனையோ நடந்திருக்கு. Yeah, of course. It's a topic as well அங்கட கம்யூனிட்டில. But yes, கொஞ்சம் கொஞ்சம் வேற மாதிரி நாங்க இது பார்த்ததை விட அதான் ரிலேஷன்ஷிப் இது. ஆனா வேற லெவல் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. என்ன நடக்க போகுது ஓகே அடுத்தது வேற மாதிரி ஒரு கிரைம் சீனரி இது. அதனால yes, I mean கனடா யோசிச்சிருக்கேன் நான். I think I don't want to take ஒரு டிசிஷன் மாதிரி இது சரி இது புள்ள அது. I don't want to take sides. என்ன எனக்கு விளங்குது ஒன்று விளங்கல. One thing which I cannot never justify is Lucky's action. Lucky's action in front also against Lucky. Yeah. அது I mean no one gives you the right to, you know, kill someone. என்னண்டாலும் என்ன நடந்தாலும். And but yeah, எல்லாரும் பிழை செஞ்சு. I don't want to say, you know, Lucky did mistakes, Lucky did mistakes, everyone did mistakes. Gurjit thavara. Yeah, I mean we can say like okay she couldn't realize like but her mistake didn't harm anyone. Yeah, இப்ப அவன் ஒரு ஃபியூச்சர் தேவைன்றதானே அவர் தேடி வாரா. இப்ப அவ வந்து இப்ப அவை 2 பேரும் இப்ப கல்யாணம் கட்டி இருந்தா அவரோட அஃபேர் வச்சு கொண்டு எடுத்துன்னு போகலையே. இப்ப அதனால அதான் குருஜித்னா அவ ஒரு தப்புமே செய்யல. அவன் பக்கம் ஒரு தப்புமே இல்லை. அவ ஒன்றும் செஞ்சிருக்கலாம். மேபி அவ வந்து ஓகே இதெல்லாம் எனக்கு தேவைண்டு போயிருக்கலாம். பட் யா யூ டோன்ட் நோ வாட் வாஸ் இன் ஹர் ஹெட். யா So இதோட முடிப்போம். லென்த்தா போகுது முடிச்சலாம். So feel free to follow us. Star rating Spotifyல கொடுங்க, ரிவ்யூஸ் போடுங்க. நான் 3 தடவை சொல்லிருப்பேன் நான் ஒரு எபிசோட்லயும் நீங்களும் போடுங்க ஒவ்வொரு எபிசோட்லயும். So மீண்டும் சந்திக்கும் வரை